எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பவர் பிஐல டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ நீங்க பிஎல் 300 ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ டாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த டாக்ஸ்ல ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? இப்போ நீங்க நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ ஒரு பவர் பிஐ டேட்டாவை நீங்க இம்போர்ட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா நம்பர் காலம், அதாவது நியூமெரிக் காலம்ஸ் எல்லாமே சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள்ல காட்டும். விச் மீன்ஸ் தட் அது டிஃபால்ட்டா அக்ரிகேட் ஆகி அதுக்காகவே ஒரு அதாவது சம் வேல்யூ, இப்போ சம் ஆஃப் சேல்ஸ் இதெல்லாம் கூட்டினா உங்களுக்கு சம் ஆஃப் சேல்ஸ் வேணும், ஆவரேஜ் சேல்ஸ் வேணும், ஆர்டரை கவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான கேல்குலேஷன்ஸ் எல்லாமே பவர் பிஐ பண்ணிக்கும். பட் வாட் இஃப் இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு அட்வான்ஸ்டு கேல்குலேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதை க்ரியேட் பண்ணலாம் யூஸிங் டாக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ டாக்ஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், கான்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை நம்ம பவர் பிஐல யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பவர் பிஐல. ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா லாங்குவேஜ். நீங்கள் இப்போ எக்ஸல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் ஒரு ஃபார்முலா எழுதுவீங்க இல்லையா, இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப். ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம ஃபார்முலா லாங்குவேஜ் தான் டாக்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ்ட் மாடலிங். ஓகே, அட்வான்ஸ்ட் மாடலிங் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு டாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும். டைனமிக் கால்குலேஷன்ஸ், இப்போ நீங்கள் டைனமிக் கால்குலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ரியல் டைம் கால்குலேஷன்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு டாக்ஸ் வேணும். கஸ்டம் கால்குலேஷன்ஸ் பண்ணும், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் நீட்ஸ், ஒரு பிஸ்னஸ்க்கான ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டாக்ஸ் தேவைப்படும். டைம் பேஸ்டு டேட்டா அனாலிசிஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு இயர் டு டேட் கால்குலேஷன், இல்லை மந்த் டு மந்த் கால்குலேஷன், இல்லை ஒரு மந்த் டு டேட் கால்குலேஷன், இந்த மாதிரி டைம் பேஸ்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு டாக்ஸ் வேணும். அண்ட் என்ஹான்ஸ்டு டேட்டா அனாலிசிஸ் வேணும்னாலும் உங்களுக்கு டாக்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு டாக்ஸ் தேவைப்படும். எப்போ நான் டாக்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ பேசிக்கான, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூமரிக் வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்பர்ஸ். ஓகே, நம்பர் டேட்டா மெஷர்ஸ். ஓகே, வில் கால் இட் அஸ் அ மெஷர். இப்போ நீங்கள் சம் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, பை டிஃபால்ட் அது ஒரு சம் வேல்யூவாக எடுத்து தான் காமிக்குமே தவிர, இப்போ நீங்கள் அந்த சேல்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இப்போ சேல்ஸில் சேல்ஸ் அமௌண்ட்டுன்னு இருக்குது, இதே நீங்கள் ஒரு டேபிள் வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி காமிக்கும், இங்கே பாருங்கள், சேல்ஸ் டேட்டாவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் அமௌண்ட் எப்படி காமிக்குதுன்னு பாருங்கள், இண்டிவிஜுவல் நம்பர்ஸாக தான் காட்டும். ஓகே, ஸோ அந்த இண்டிவிஜுவல் நம்பர்ஸாக இல்லாமல் உங்களுக்கு அங்கே எப்படி காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேட் பண்ணி அக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு சம்மோட வேல்யூவாக காமிக்குது இல்லையா. ஸோ இப்போ எனக்கு இந்த சம் வேணாமா, எனக்கு ஐ வாண்ட் ஆவரேஜ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இங்கே போய் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அக்ரிகேஷன் வேல்யூவில் இது நீங்கள் ஆவரேஜாவோ இல்லை மினிமமோ இல்லை மேக்ஸிமமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு கால்குலேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு கோ வித் த டாக்ஸ். ஸோ இப்போ இந்த டாக்ஸ்க்கு நான் கொண்டு வரணும், எனக்கு வேறு ஒரு மாதிரியான ஒரு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக சம் ஆஃப் டேபிள்ஸ் இங்கே நடந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் 2023 இருக்கிற டோட்டல் மட்டும் நான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சேல்ஸில் டேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சேல்ஸில் நம்மளுக்கு டேட்ஸ் இருக்குது, டியூ டேட் இல்லாட்டினா இப்போ ரீசேல் சேல்ஸ். ஓகே, டேட் கீ ஃபைன். இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் சேல்ஸ் நடந்ததுக்கான டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டர் டேட் வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்டர் டேட், டியூ டேட், இது எதுவுமே டேட் ஃபார்மேட்டில் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டேட் ஃபார்மேட்டில் மாற்றணும். ஓகே, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு வரோன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே எனக்கு தெரிஞ்ச 2017க்கான டேட்டா இருக்குது. இப்போ நீங்கள் 2018 நடந்த சம் மட்டும் பார்க்கணும். இப்போ நீங்கள் இங்கே என்ன காமிக்குது அப்படிங்கிறீங்கன்னா, இந்த உங்களோட டேட்டாவில் இருக்கிற டோட்டல் சம் காமிக்குது. ரைட் ஃப்ரம் 2017 20 வரைக்கும் டேட்டா இருக்குன்னா 2017 to 20 டேட்டா காமிக்குது. இல்லை, எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see only the data which happened during 2017 or 2018 அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அதுக்கான டாக்ஸ் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ தட் இஸ் பாசிபிள் வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ எப்படி டாக்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் டு ரைட் டாக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ஹோம் டேப்லேயே பார்த்தீங்கன்னா
calculation அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன் இஸ் நியூ மெஷர், செகண்ட் ஒன் இஸ் குவிக் மெஷர்ஸ். குவிக் மெஷர்னா இட்ஸ் அன் ஏஐ ரிலேட்டட் திங், லைக் இதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிடும். ஸோ நியூ மெஷர் இல்லை, நீங்கள் எனக்கு இதெல்லாம் வேணாம், நானே வந்து ஐ வாண்ட் மை ஓன் செட் ஆஃப் கேல்குலேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நியூ மெஷருக்கும் போகலாம். இப்போ வி வில் ஜஸ்ட் கோ ஹெட் லைக் குவிக் மெஷரில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஜஸ்ட் குவிக் மெஷர்னு கிளிக் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன காமிக்கும் அப்படின்னா 2 ஆப்ஷன் காமிக்கிறது, சஜஷன்ஸ் வித் கோபைலட், கேல்குலேஷன்ஸ். ஸோ அவங்க ஒரு செட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ நீங்கள் இங்கே வந்து கேல்குலேஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜ் பெர் கேட்டகரி, வேரியன்ஸ் பெர் கேட்டகரி. ஸோ வந்து கேட்டகரி பேஸ் பண்ணி ஒரு சில இது இருக்குது. ஃபில்டர்ட் வேல்யூ காமிக்குது, இயர் டு இயர், இயர் டு டேட், குவார்ட்டர் டு டேட், இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ், டோட்டல், ரன்னிங் டோட்டல். இப்போ நான் ரன்னிங் டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரன்னிங் டோட்டல் கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்குது. சப்போஸ் இப்போ நான் வந்து ரன்னிங் டோட்டல் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது டேட்டா காமிக்குது. ஸோ பேஸ் டேட்டா எனக்கு என்ன, வாட் இஸ் மை பேஸ் டேட்டா, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ரன்னிங் டோட்டல் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த ஃபீல்டை வச்சு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் இட். ஓகே, நம்ம இதெல்லாமே டீட்டெயிலாக படிப்போம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட், டாக்ஸோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் காமிக்கிறேன். இல்லை எனக்கு வந்து கோபைலட்டோட சஜஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கோபைலட்டில் போய் டைப் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டோட்டல் சேல்ஸ் இன் கேனடா டியூரிங் 2027 2017. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளோட டேட் வந்து ப்ராப்பரான டேட் ஃபார்மேட்டில் இல்லை, நம்ம அதை மாற்றணும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் சேல்ஸ் இன் கேனடா அப்படின்னு மட்டும் போடலாம். ஓகே, கனடாவில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன காமிக்குது, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோபைலட்டோட சஜஷன் காமிக்குது. ப்ராடக்ட் காஸ்ட் சேல்ஸ் இன் கேனடா, ரீசெல்லர் கண்ட்ரி ரீஜியன், கஸ்டமர் கண்ட்ரி ரீஜியன். ஸோ எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ரீஜியன் நான் ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்து ரீஜியன் கொடுத்துக்கிறேன். ஜென்ரேட்னு கொடுத்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ரைட் அ டாக்ஸ் ஃபார்முலா ஃபார் யூ அண்ட் இட் வில் கிவ் யூ த டோட்டல் வேல்யூ ஆஸ் வெல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் ப்ரிவியூ வேல்யூ, டாக்ஸ் ஃபார்முலா இதுதான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து யூ கேன் ஈவன் செலக்ட் திஸ் and see what is the tax formula, like calculate. இங்கே வந்து calculate அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், sum அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேல்ஸ் வந்து calculate பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி கனடா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு லைக் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாக்ஸ் என்னால் திங்க் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுலையும் எழுதலாம். ஓகே, அண்ட் ஆல்வேஸ் கோபைலட்டோட இது வந்து நீங்கள் ப்ராப்பரான, பிகாஸ் சின்ஸ் இட்ஸ் அன் LLM, நீங்கள் ப்ராப்பரான கீ கரெக்டான அந்த வேர்டு கொடுத்தா தான் அதால் வந்து இட் வில் பிரிங் யூ த ப்ராப்பர் டாக்ஸ் வேல்யூ கொடுக்கும். இப்போ உங்களுக்கு அந்த அந்த வேல்யூ வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா you can change it. For example, total product cost sales in Canada in percentage. ஓகே, பர்சன்டேஜில் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ என்ன கேல்குலேட் ஆகுதுன்னு ஜென்ரேட் பண்ணி எனக்கு கேல்குலேட் பர்சன்டேஜ் வேல்யூவாக எனக்கு கேல்குலேட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் கொடுக்கறது தான், நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்க, வாட் இஸ் த கீ வேர்ட்ஸ் யூ ஆர் கிவிங். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி வரும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட். இப்படி நீங்கள் டாக்ஸ் ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். இல்லை ஒரு சில டாக்ஸ் ஃபார்முலா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன டாக்ஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட்லி எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். நீங்கள் வந்து இந்த டாக்ஸ் ஃபார்முலாவை ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு கோ அண்ட் செக். டாக்ஸ் ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த டாக்ஸ் கோபைலட்டோட டாக்ஸ் எனக்கு வியூ ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஃபைலுக்கு போங்க. ஃபைல் போயிட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு செக் லைக் உங்களுக்கு தேவையான கோபைலட் ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ் போங்க. ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ளீஸ் கோ அண்ட் செக் உங்களோட டாக்ஸ் குவரி சம்மரி வித் கோபைலட் இம்ப்ரூவ். இந்த கோபைலட் அப்படிங்கிற இது எல்லாமே வந்து எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே குவிக் மெஷர் சஜஷன்ஸ் இந்த இருக்கு பாருங்களேன், இதெல்லாமே வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொன்னதோடது அதெல்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கணும். ஓகே, டாக்ஸ் குவரி வியூ. ஸோ இந்த டாக்ஸ் குவரி வியூ வந்து இது. ஓகே, இந்த டாக்ஸ் குவரி வியூ இருக்கணும். சம்மரி வித் கோபைலட் விஷுவல், இது வந்து விஷுவலில் இருக்குது கோபைலட். ஸோ கோபைலட்டு நீங்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டாக்ஸோட
இதான் ஓவர்வியூ. ஓகே. ஸோ வந்து நீங்க வந்து இது வந்து குவிக் மெஷர். நீங்க டக்குன்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நியூ மெஷர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணணும். ஓகே. நாம வந்து மெஷரோட நேம் என்ன? என்ன என்ன நம்ம வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா வந்து வி ஹேவ் டூ டைப். லைக் வந்து வாட் இஸ் யுவர் மெஷர் நேம்? இயர் ஆன் இயர் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு கொடுத்துட்டு வி கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித். நீங்கள் எந்த ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதோட ஃபங்க்ஷன், அதோட ஃபார்முலா காட்டும். அந்த ஃபார்முலா என்டர் பண்ணிட்டீங்கன்னா உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன், என்னென்ன பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே அது காட்டும். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து யூ கேன் லேர்ன். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் போய் மெஷர்ஸ் வந்து மெஷர்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ. லைக் என்னென்ன மெஷர்ஸ்லாம் இருக்குது, குவிக் மெஷரில் கேல்குலேஷன்ஸ் என்னென்ன பை டிஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த குவிக் மெஷர் கேல்குலேஷன்லையுமே நம்ம என்ன வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி இந்த ஃபீல்டில் என்ன பண்ணும், பேஸ் ஃபீல்டில் என்ன ஆட் பண்ணும், பேஸ் வேல்யூஸில் ஃபீல்டில் என்ன ஆட் பண்ணும், டைரக்ஷனில் என்ன ஆட் பண்ணும், இது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்தராக வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறது வந்து சஜஷன்ஸ், கோபைலட் சஜஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி அதை வந்து செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டாக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு டைனமிக் ரோல் பேஸ்டு செக்யூரிட்டி, ரோல் லெவல் செக்யூரிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.